Good morning students. In today's accountancy class, we are going to start Unit 4, Goodwill in Partnership Accounts. In the previous class, you learned the fundamentals of partnership. You learned what is the definition of partnership and how the accounts will be maintained in the partnership firm. Okay students, the main point from that session, what you want to learn is that you want to open partners capital account, okay, which is of two method, that is fixed capital method and fluctuating capital method, isn't it not children? And then you learned how a firm will open its profit and loss appropriation account and how the profits and losses will be shared among the partners. Apart from that, you also learned how to prepare the interest on capital as well as interest on drawing for the partners. Okay, now in this session, that is Unit 4, you are going to learn how to calculate goodwill in the partnership business. So this is theory portion, children. Let us proceed. First, you should know what is goodwill, okay, and its nature. So let me explain it to you, children. What is goodwill? Goodwill is a good name or reputation of the business which brings benefit to the business. அப்போ goodwill அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஃபேர்முக்கு கிடைக்கிற நல்ல பேர். ஓகே சில்ட்ரன், நல்ல பேர் எப்படி கிடைக்கும் ஒரு பிஸ்னஸ் ஃபேர்முக்கு? ஒரு பிஸ்னஸ் வந்து நல்ல கஸ்டமர்ஸ் வெல்விஷராக இருக்கணும் இல்லையா? அப்போ தான் வந்து அந்த ஃபேர்முக்கு வந்து ஒரு குட் நேம் கிடைக்கும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த ஃபேர்முக்கு கிடைச்சிருக்க குட் நேம் அப்படின்னு சொல்லலாம். அந்த குட் நேம் கிடைச்சாலே தட் இஸ் கால்ட் அஸ் குட் வில் ஆஃப் த ஃபேர்ம். ஓகே, ஸோ இந்த குட் நேம் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேர்ம் வந்து என்ன ஆகிறாங்க, firm will progress and it will bring benefit to the business. Okay, so அப்படின்னா பெனிஃபிட் வந்து என்ன மாதிரியெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? திருப்பி நிறையா கஸ்டமர்ஸ் வந்து உங்களோட ப்ராடக்ட்டுக்கு கிடைப்பாங்க இல்லையா? ஸோ குட்வில் உனக்கு இருந்துச்சு அப்படின்னா உனக்கு நிறையா கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. இல்லை கஸ்டமர்ஸ் உனக்கு நிறையா இருந்தாலே உன் ஃபேர்முக்கு குட்வில் இருக்குதுன்னு அர்த்தம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அப்போ இந்த குட்வில்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட். உன்னோட ஃபேர்முக்கு வந்து ஒரு குட் நேம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உன்னோட பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மோர் ப்ராடக்ட்ஸ் கேன் பி சோல்டு அப்படின்னும் போது உனக்கு டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆச்சுன்னா இட் வில் ஆன் தி அதர் ஹேண்ட் பிரிங் மோர் ப்ராஃபிட் டு யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த குட்வில் அப்படின்றது வந்து ஒரு இன்டான்ஜிபிள் அசெட் அப்படின்னு நமக்கு தெரியப்படுது. இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னா என்ன? ஓகே, விச் கேனாட் பி டச்சடு, விச் கேன் பி ஒன்லி ஃபெல்ட். இப்போ நம்ம அசெட்ஸ் அப்படின்னும் போது ஃபிக்ஸட் அசெட், கரண்ட் அசெட்ஸ்ன்னு நிறையா அசெட்ஸ் வந்து உங்களோட 11th ஸ்டாண்டர்ட்ஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. அந்த ஃபிக்ஸட் அசெட்ஸ் எல்லாம், கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், we can touch the asset. ஓகே, நம்ம டச் பண்ண முடியும் அசெட்டை. ஆனால் இந்த குட்வில்லை வந்து டச் பண்ண முடியாது. நமக்கு வந்து அந்த குட்வில் நமக்கு இருக்குன்றதை ஃபீல் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இட் இஸ் கால்ட் அஸ் இன்டான்ஜிபிள் அசெட். ஓகே, அதாவது ஒரு குட் நேம் நமக்கு இருக்குன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, டர்ன் ஓவர் ஜாஸ்தி ஆகும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் டச் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியும். So it is called as intangible asset. So it has no physical existence. Okay, அப்போ இந்த குட்வில்லை வந்து நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னா it will be shown on the asset side of the பேலன்ஸ் ஷீட்டு. அதே நேரத்தில் அந்த குட்வில்க்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, டெஃபினட் வேல்யூ இருக்குது. தட் வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ் ஒன்லி. உனக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு உன்னோட வேல்யூ ஆஃப் குட்வில் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். அப்போ குட்வில்லை வந்து நம்ம பிஸ்னஸ்லேருந்து செப்பரேட் படுத்த முடியாது. த குட்வில் அண்ட் த பிஸ்னஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம். ஓகே ஸ்டூடெண்ட், அப்போ இந்த குட்வில் வந்து நமக்கு இன்னொரு குட்வில் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இட் கேன் பி பர்ச்சேஸ்ட் ஆர் சோல்டு ஒன்லி வென் த பிஸ்னஸ் இஸ் பர்ச்சேஸ்ட் or sold either in full or part. அப்போ குட்வில் வந்து சப்போஸ் ஒரு குட்வில் இருக்கிற ஃபேர்மை வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம குட்வில்லை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் ஒரு குட்வில்லாக இருக்கிற ஃபேர்ம், ஒரு ஃபேர்முக்கு குட்வில் இருந்தால் நம்ம அதை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா we are selling the goodwill அப்படின்னு அர்த்தம். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து நேச்சர் ஆஃப் குட்வில். ஓகே, நெக்ஸ்ட்டு we can proceed with the factors determining the value of goodwill. அப்போ இந்த goodwill
டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு குட்வில் இருக்கும் நம்ம ஃபேர்மில் அப்படின்றது காட்டும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். லிசன், ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் அ ஃபேர்ம். இப்போ உனக்கு ஃபேர்முக்கு வந்து ஹையர் ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா, தட் மீன்ஸ் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஏர்ன் மோர் ப்ராஃபிட், okay, if you are potential enough to generate higher profits in future, then your firm will have a higher goodwill also. You got me, students? Next you see favorable location of the business enterprise. அதாவது வந்து இந்த லொக்கேஷன் ஆஃப் த பிஸ்னஸ் ஃபர்ம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு ஃபர்முக்கு. சப்போஸ் நீ ஒரு வெரி ப்ராமினன்ட் பிளேஸில் வந்து நீ ஃபிக்ஸ் ஆகிருக்க அப்படின்னா, எங்கே உன்னோட ப்ராடக்ட்ஸ் அதிகமாக செல் ஆகும், எங்கே உனக்கு அதிகமாக கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க, ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராமினன்ட் லொக்கேஷனில் நீ இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஃபர்முக்கு வந்து குட்வில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட், குட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆஃபர்டு. அதே நேரத்தில் உன்னோட ப்ராடக்டை வந்து நீ எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நீ தயாரித்து உன்னோட கஸ்டமர்ஸ் கொடுக்குற. ஸோ நீ குவாலிட்டியாக நீ தயார் பண்ணேன்னா உனக்கு என்ன கிடைக்கும், உன்னோட ப்ராடக்ட்டுக்கு வந்து கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. isn't it not? People will come forward to buy more of your products which is quality good. So automatically your goodwill also will increase. You got me, students? Okay, next is that tenure of the business enterprise. Tenure அப்படின்னா என்ன? பீரியட் ஆஃப் பிஸ்னஸ் என்டர்பிரைஸ். நீ எவ்வளோ வருஷத்துக்கு உன்னோட பிஸ்னஸை நீ நடத்திட்டுருக்க. சப்போஸ் உன்னோட பிஸ்னஸ் வந்து நீ ரொம்ப வருஷம் ஆச்சு நீ தொடங்கி, ஓகே, ஒரு பிளேஸ்லேயே இருந்து ஒரு பர்டிகுலர் கஸ்டமர்ஸை நீ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்க அப்படின்னும் போது அந்த இடத்துல உனக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பேர் இருக்கும். அந்த நல்ல பேர் எப்படி உனக்கு கிடைக்கும் அப்படின்னா, நீ கஸ்டமர் ஓரியன்டாக நீ பிஸ்னஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். isn't it not? And then that will bring you goodwill for the firm. Okay students? Next, efficiency of management. அதே நேரத்தில் மேனேஜ்மெண்ட், ஒரு பிஸ்னஸ் ஃபர்ம் வந்து குட் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். எஃபிஷியன்சி மேனேஜ்மெண்ட்டில் இருக்கணும். ஓகே, ஸோ இஃப் த மேனேஜ்மெண்ட் இஸ் எஃபிஷியண்ட், அதுவும் வந்து உனக்கு ஹையர் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறதுக்கு சூட்டபிளாக இருக்கும். அதே நேரத்தில் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உன்னோட குட்வில் ஆல்சோ வில் இன்க்ரீஸ். ஸோ மேனேஜ்மெண்ட் efficient management is very essential. Next, coming to the degree of காம்படிஷன். இப்போ டிகிரி ஆஃப் காம்படிஷன், சப்போஸ் உன்னோட ஃபேர்முக்கு வந்து காம்படிட்டர்ஸே இல்லை அப்படின்னா உன் ஃபேர்முக்கு குட்வில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தட் மீன்ஸ் யூ ஆர் த நம்பர் ஒன். உனக்கு வந்து காம்படிஷன் உன் கூட வச்சா த அதர் ஃபேர்ம் cannot win. Okay students, that means in everywhere your products are good, your quality is good, and then you have good customers, your prices for the product is considerable for the customers. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸ்லையும் வந்து நீ டாப்பராக இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட ஃபேர்ம் வந்து குட்வில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ உன் கூட காம்பீட் பண்ணுறதுக்கு அங்கே முடியாது. நெக்ஸ்ட் இஸ் தட் அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரொப்ரைட்டரோட பாப்புலாரிட்டி. ஓகே, நம்மளே நிறையா பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தோம்னா சரவணா ஸ்டோர்ஸ் ஓனர் அண்ட் இந்த நிறைய வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ ஜிஆர்டி and then furniture shops are there. So likewise certain proprietors are very much known to us, isn't it not children? For அவங்க பாப்புலாரிட்டியே வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு வந்து குட்வில்லை கொடுக்கும். ஓகே சில்ட்ரன்? அதுக்கப்புறம் இம்ப்ரெசிவ் அட்வர்டைஸ்மெண்ட். சப்போஸ் நீ அட்வர்டைஸ் பண்ணுற டிவியில், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இம்ப்ரெசிவாக இருந்தால், ஸோ அது வரைக்கும் அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு கூட நினச்சிருக்க மாட்டாங்க. பட் நீ கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட்டை வச்சு கஸ்டமர்ஸ் மோட்டிவேட் ஆகி அந்த ப்ராடக்டை வாங்க வரும்போது தே ஆர் வெரி மச் இம்ப்ரெஸ்ட் ஆன் யோர் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்லி. ஸோ இது ஒரு ஃபேக்டர் உன்னோட குட்வில்லை ரைஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் பப்ளிசிட்டி, உன்னோட பிஸ்னஸோட பப்ளிசிட்டி. நீ எந்த அளவுக்கு மார்க்கெட்டை கவர் பண்ணுற, எந்தெந்த ஏரியாஸை நீ கவர் பண்ணுற, ஓகே, வெதர் நேஷ்னல் லெவல் ஆர் இன்டர்நேஷ்னல் லெவல், உன்னோட பப்ளிசிட்டி ஆஃப் பிஸ்னஸை நீ எந்த லெவல் கொடுக்குற. அண்ட் தென் குட் கஸ்டமர்ஸ் ரிலேஷன்ஷிப். அட் த சேம் டைம் உன்னோட கம்பெனி இல்லைனா உன்னோட ப்ராடக்ட் இல்லைனா உன் பிஸ்னஸில் கஸ்டமர்ஸை வந்து நீ எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்போடு வச்சுருக்க. ஆர் யூ இன் குட் ரிலேஷன்ஷிப் வித் த கஸ்டமர்ஸ் அப்படின்னா கஸ்டமர்ஸ் மஸ்ட் பி சாட்டிஸ்ஃபைடு with your products. Okay, அது மாத்திரம் இல்லாமல் not only your product but also the services what you do. Suppose by mistakes ஏதாவது ஒரு டிஃபால்ட் இருந்தால் கூட நீ எந்த அளவுக்கு கஸ்டமர் திருப்பி நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுற, பிகாஸ் கஸ்டமர் வாண்ட் டு ரிட்டர்ன் த குட்ஸ் ஆர் இல்லைனா அந்த டேமேஜ் குட்ஸை ரிட்டர்ன் பண்ணுவான், இல்லைனா வேறு ஏதாவது he may want some replacement. ஸோ இந்த மாதிரி உள்ள ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீ எந்த அளவுக்கு ஃபேவரபுளாக நீ கஸ்டமர்ஸ்க்கு கொண்டு போய் ரீச் பண்ணுற அப்படின்றது தான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு கஸ்டமர் உன்னோட ப்ராடக்ட்லேயும் உன்னோட பிஸ்னஸ்லேயும்
சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாலே உனக்கு வந்து குட்வில் இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ ஆல் தீஸ் ஃபேக்டர்ஸ் adds goodwill to your firm. You got me students? So hope you understood the factors determining the value of goodwill. Next we are going to the need for valuation of goodwill. அப்போ இந்த குட்வில்லை வந்து நம்ம எதுக்கு வேல்யூ பண்ணணும் ஒரு பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, when there is change in the profit sharing ratio, எப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் ஆகும் அப்படின்னும் போது மிஸ் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன், இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து நடத்தப்படுது அப்படின்றத உங்களுக்கு நான் கிளியராக சொல்லியிருக்கேன். ஓகே, அதாவது வந்து பார்ட்னர்ஸ் ஏ அண்ட் பி, இப்போ ஏ அண்ட் பி இருந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது, suppose B wanted to go out of the firm, then A cannot do the business on his own, isn't it not? So he may like another partner to join in the business. So in that case C now enters the business. அப்போ சியும் வந்து கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏபி வந்து என்ன அக்ரிமெண்ட்டோட பிஸ்னஸ் நடத்திட்டு இருந்தாங்களோ அந்த அக்ரிமெண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஏ அண்ட் சி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அப்போ அவங்க புது அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட புது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவை வந்து they can follow. ஸோ இந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா they have to revalue the assets and liabilities. So all this we are going to learn in our future classes children. ஸோ அந்த ரீவேல்யூவேஷன் பண்ணும்போது ஈவன் குட்வில் ஹேஸ் டு பி ரீவேல்யூட். குட்வில் உன்னோட ஃபர்முக்கு குட்வில் இருந்தால் அந்த குட்வில்லையும் நம்ம வந்து ரீவேல்யூ பண்ண போகிறோம், ஏன்னா அதுவும் வந்து ஒரு அசெட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து உனக்கு calculation of goodwill is necessary. Next வந்து as I told you already, when a new partner is admitted into firm, ஒரு பார்ட்னர் உள்ளே வரும்போதும் சரி இல்லை பார்ட்னர் வெளியில் போகும்போதும் சரி அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி போடணும், நியூ அக்ரிமெண்ட்டை போடணும். ஓகே, வெதர் வி ஃபாலோ த சேம் அக்ரிமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஆர் நாட், நியூ அக்ரிமெண்ட் ஹேஸ் டு பி மேடு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் நம்ம குட்வில்லையும் வந்து என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். தென் when an existing partners retire from the firm or when a partner dies, ஸோ அதே நேரத்தில் if a partner dies also there is calculation of goodwill. Okay children, next when a partnership firm is dissolved அப்படின்னா என்ன, இப்போ பார்ட்னர்ஸ்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு, they are not able to run the business, it can be that case, or on the other hand இல்லீகலாக இருக்குது. ஸோ dissolution அப்படின்றதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ், that we would have learned in the commerce class already in the theory class. ஸோ அந்த மாதிரி dissolutionஸோட ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸ் இருந்தாலும் நியூ அக்ரிமெண்ட் போடணும் பார்ட்னர்ஷிப்புக்கு. அந்த மாதிரி நியூ அக்ரிமெண்ட் போடும்போது இந்த அசெட்ஸ் must be valued. அசெட்ஸ் வேல்யூ பண்ணும்போது there rises a calculation for goodwill. You got me students? Okay, next is that classification of goodwill. இப்போ இந்த குட்வில்லை வந்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து அக்யூர்டு குட்வில் ஆர் பர்ச்சேஸ் குட்வில், அனதர் டைப் இஸ் செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில். அப்போ இந்த அக்யூர்ட் குட்வில் அப்படின்னா என்ன, குட்வில் அக்யூர்ட் பை மேக்கிங் பேமெண்ட் இன் கேஷ். நீ கேஷ் கொடுத்து இல்லை ஒரு கைண்டாக கொடுத்து நீ குட்வில்லை வாங்கின அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அக்யூர்ட் குட்வில் ஆர் பர்ச்சேஸ் குட்வில். அப்போ எப்போ நீ கேஷை கொடுத்து நீ குட்வில்லை வாங்க முடியும் அப்படின்னா, ஒரு குட்வில்லோடு இருக்கிற ஒரு கம்பெனியை ஒரு ஃபேர்மை நீ வாங்கும் போது நீ குட்வில்லை அக்யூர் பண்ணுற. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போது தட் இஸ் எப்படி நீ வந்து ஒரு ஃபேர்மை வாங்குவ அப்படின்னா நெட் அசெட்ஸ் கால்குலேட் பண்ணுவாங்க, லயபிலிட்டிஸ் கால்குலேட் பண்ணுவாங்க. அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் கால்குலேஷன் பண்ணி இஃப் த அசெட் வேல்யூ இன்க்ரீசஸ் த லயபிலிட்டிஸ், ஸோ த எக்ஸஸ் அமௌண்ட் நீ கொடுத்து வாங்குற பற்றியா அதுதான் வந்து குட்வில் ஃபார் த ஃபேர்ம். அந்த ஃபேர்முக்கு கிடைக்கிற குட்வில் அவங்களோட நெட் வேல்யூவை விட நீ ஒரு விலை கொடுத்து வாங்கின அப்படின்னா அந்த எக்ஸஸ் அமௌண்ட் இஸ் கால்ட் அஸ் குட்வில் ஃபார் த ஃபேர்ம் விச் இஸ் செல்லிங் த ஃபேர்ம் டு யூ. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்போ செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் அப்படின்னா என்ன அப்படின்னா, திஸ் குட்வில் இஸ் செல்ஃப் ஜென்ரேட்டட் பை த firm. ஸோ how it will be self generated அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஃபேக்டர்ஸில் பார்த்துட்டோம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்டர்ஸ் அதாவது ஃபேவரபிள் லொக்கேஷன், லாயல் கஸ்டமர்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் விச் வி டிஸ்கஸ்ட் ஆல்ரெடி. யூ காட் மீ ஸ்டூடெண்ட்? ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து செல்ஃப் ஜென்ரேட்டட் ஃபார்ம் ஒரு பிஸ்னஸ்லேயே வந்து உருவாகுது. அந்த பிஸ்னஸ் வளர வளர உனக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ஃபேக்டர்ஸ் மூலியமாக உனக்கு குட்வில்லும் வந்து கிடைக்குது. ஸோ வாட் எவர் இட் இஸ், இப்போ அக்யூர்ட் குட்வில்லாக இருந்தாலும் சரி இல்லை செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில்லாக இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு அக்கௌண்ட் இட் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட் யூ see children, மெத்தட் ஆஃப் வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். இப்போ அந்த மெத்தட்ஸில் வந்து இந்த செஷனில் நம்ம 3 மெத்தட்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம் இந்த யூனிட்டில். ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், செகண்ட் மெத்தட் இஸ் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், தேர்ட் மெத்தட் இஸ் கேபிட்டலைசேஷன் மெத்தட். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடில் நம்ம 2 டிவிஷன்ஸ் வந்து கால்குலேஷன் மெத்தட் ஆஃப் குட்வில் போட போகிறோம். அதாவது சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடும் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தடும் ஃபாலோ பண்ண போகிறோம். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் வந்து
purchase of super profit method வச்சு ஒரு calculation போட போகிறோம். நெக்ஸ்ட் annuity மெத்தடை வச்சு goodwill எப்படி calculate பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் capitalization of super profit method. இப்படி இதுக்கு இந்த எல்லா மெத்தட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ we are going to study the formulas in the future section and we are going to apply it when we work out the sums. So the theory portion of this, the explanation of this method of valuation of goodwill for each and every methods, I will be teaching you when we proceed with the sums. Okay children, so that is all for this session. Thank you.